வெல்கம் டு சினிமா எக்ஸ்பிரஸ். தக் லைஃப் படத்தோட ரிவ்யூ பார்க்க போகிறோம். ஸோ மணிரத்னம் இயக்கியிருக்கிறாரு. கமலஹாசன், சிலம்பரசன் டிஆர், த்ரிஷா, ஜோஜு ஜார்ஜ், அபிராமி, நாசர், ஒரு பெரிய டீம். ஏன்னா சின்ன சின்ன கேரக்டர்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஆர்டிஸ்ட்டை வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த லிஸ்ட்டு வாசித்தோம் அப்படின்னா அது பெருசாக போயிட்டே இருக்கும். ஸோ தக் லைஃப் படத்தோட ட்ரெய்லர்லேயே உங்களுக்கு கதையை சொல்லிட்டாரு. யூஸ்வலாக இருக்கக்கூடிய டைரக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெய்லர் கட்ஸை வந்து வேறு மாதிரி வைப்பாங்க, படத்தில் வந்து கதையை வேறு மாதிரி வைப்பாங்க. ஏன்னா உங்களை கன்ஃபியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு வகையான ஸ்டேட்டு. ஏன்னா படத்துக்கு வந்து தேட்டருக்கு கொண்டு வரணும் ஆடியன்ஸ் அப்படிங்கிறதுக்காக கட்ஸை வந்து அப்படி வந்து பிளான் பண்ணுவாங்க. பட் மணிரத்னம் சார் கிட்ட ரொம்ப பிடிச்சது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பலாம் உங்களை கன்ஃபியூஸ் பண்ண மாட்டார். என் படத்தோட கதை இதை நான் எப்படி எடுத்திருக்கேன் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு நான் வந்து மெயின் பிக்சரில் காட்ட போகிறேன், வர்றவங்க வாங்க அப்படிங்கிற மாதிரி ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கக்கூடிய நபர் தான் மணிரத்னம். ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ட்ரெய்லரில் காமிச்ச கதை தான். தன்னோட உயிரை காப்பாற்றின சின்ன பையனை எடுத்து வளர்க்கக்கூடிய கமலஹாசன் ஒரு கட்டத்தில் அவருக்கே வந்து எதிரியாக மாறி நிற்கிறாரு. என்ன நடக்குது அப்படிங்கிற ஒரு சிம்பிளான ஒரு பிளாட் எடுத்துகிட்டு இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்டை வச்சு அவருடைய வே ஆஃப் ஸ்டைலில் வந்து மணிரத்னம் கொடுத்துருக்கிறாரு. இந்த படத்தில் வந்து எனக்கு சர்ப்ரைசிங்காக நான் ரொம்ப வியந்து பார்க்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கமலஹாசன் எங்கே பக்கம் திரும்பினாலும் அந்த மனுஷன் வந்து ஒவ்வொரு ஃப்ரேம் பை ஃப்ரேம் வந்து நின்று அப்படியே சும்மா அசால்ட்டாக அடித்து நவுத்துறாரு. ஏன்னா இப்போ உங்களுக்கு ஆக்ஷன் வேணுமா, கமல் பண்ணிடுறாரு. ரொமான்ஸ் வேணுமா, அதையும் அவரே பண்ணிடுறாரு. ஸோ எமோஷ்னல் வேணுமா, அதையும் வந்து அவரே பண்ணுறாரு. ஸோ ஒரு படத்துக்கு தேவையான மொத்த விஷயத்தையும் ஒரு மனுஷன் வந்து ஓவராலாக ஒருத்தரே எடுத்துகிட்டு எங்கெங்கெல்லாம் அதுக்கான ஸ்பேஸ் வந்து தேவைப்படுதோ அங்கெல்லாம் இவர் வந்து அதை ப்ளே பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் தான். ஸோ கமல் அப்படிங்கிற ஒரு மனுஷர் வந்து அதை பண்ணுறப்ப நம்மளால் அதை ஆச்சரியத்தோடு பார்க்க முடியுது. அதற்கு கொஞ்சம் கூட சளைத்தவர் அல்ல நான் அப்படிங்கிற மாதிரி ஒரு மொமெண்ட்டை வந்து க்ரியேட் பண்ணியிருக்கிறாரு சிலம்பரசன் அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப நாள் கழித்து சிம்புவை இப்படி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனில் அவருடைய ஃபிசிக்கல் இதுவாக இருக்கட்டும், கேரக்டர் வைஸ் இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு சிம்புவை வந்து பார்த்து ரொம்ப நாள் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ இந்த படத்தில் கமலஹாசனுக்கு அடுத்து மொத்த திரையும் தன்னுடைய ஆளுமையாக வந்து எடுத்துக்கிறாரு சிம்பு அப்படின்னு தான் சொல்லணும். அப்பார்ட் ஃப்ரம் தட் எனக்கு வந்து அபிராமியோட கேரக்டர் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு டிப்பிக்கல் கேங்ஸ்டரோடைய மனைவியாக வந்து அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பயம், என்ன நேரத்தில் என்ன நடக்குமோ அப்படிங்கிற அந்த பரிதவிப்பு, இது எல்லாத்தையுமே வந்து அவங்களுடைய அழகான கண்களால் வந்து கடத்தியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். தென் த்ரிஷா, உங்களை எப்படி ட்ரெய்லர்லேயே கன்ஃபியூஸ் பண்ணி அதே மாதிரி ப்ரொமோஷன்ஸில் வந்து நிறைய இடங்களில் கன்ஃபியூஸ் பண்ணாங்க. நான் யார் என்பதை நீங்கள் திரையில் பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுத்தாங்க. ஸோ இந்த படத்துலேயும் வந்து அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரோலை வந்து பண்ணியிருந்தாங்க. பட் எனக்கு பர்சனலாக ஃபீல் பண்ணணும் அப்படின்னா, இந்த படத்திலே வந்து ரொம்ப ஆடாக இருந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்து இருந்தது. என்னமோ அந்த படத்தோட ஒட்டாத ஒரு கேரக்டர் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து அவங்களுடைய ரோலில் இருந்தது. அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸில் வந்து எந்த விதமான குறையும் சொல்ல முடியாது. பட் அந்த கேரக்டர் மட்டும் நான் சொல்கிறேன். அதன் பிறகு வந்து நாசர், பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்குமான போர்ஷன், அதே மாதிரி இப்போ கமலஹாசன் சிம்புவுக்குமான போர்ஷன்ஸ்லாம் வந்து ரொம்ப சூப்பராக வருதுங்கிறது நேச்சுரலான ஒரு விஷயம் தான். ஏன்னா அதுக்கு அழகாக வந்து எல்லாமே பண்ணியிருப்பாங்க. ஆனால் எனக்கு இந்த படத்தில் சர்ப்ரைசிங்லி கமல் அண்ட் நாசருடைய எல்லா போர்ஷன்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருந்தது. ஒரு ரியல் லைஃப்பில் வந்து அண்ணன் தம்பி 2 பேர் கேரக்டர் வந்து எப்படி பேசிக்கும், எப்படி அடிச்சுக்கும், எப்படி எமோஷ்னலாக ஃபீல் பண்ணிக்குங்கிறத அவ்வளோ அழகாக வந்து அவங்க 2 பேரும் பண்ணியிருந்தாங்க. ஸோ 2 பேரையும் அந்த சீன்ஸை வந்து பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப ரொம்ப நேச்சுரலாக கனெக்டான ஒரு இதுன்னு பார்த்தீங்கன்னா கமல் அண்ட் நாசர் அப்படின்னு தான் சொல்லணும். அதன் பிறகு ஜோஜு ஜார்ஜாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் பகவதி பெருமாளாக இருக்கட்டும், வடிவுக்கரசி அவங்களுடைய கேரக்டராக இருக்கட்டும், ஸோ சின்ன சின்ன கேரக்டர்ஸ், வையாபுரியோடைய கேரக்டராக இருக்கட்டும், சின்னி ஜெயந்தோடைய கேரக்டராக இருக்கட்டும், அவங்களுக்கு எல்லாருமே கொடுக்கப்பட்ட ரோல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சின்ன ஒரு போர்ஷன் தான். பட் இருந்தாலும் இந்த படத்தில் தன்னுடைய பாட்டாக இது இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விருப்பத்துக்காக வந்து அவங்க பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் தெரியுது. முதல் பாதியில் ஒரு ½ அன் ஹவர் வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே ரொம்ப ரேசியாக ஒரு ஃபீலை, படத்தோடைய எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வாவ் நல்ல ஒரு இது இருக்குடா அப்படிங்கிற மாதிரி எல்லாரையுமே வந்து எதிர்பார்ப்பை கிளறி வச்சிருக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லணும் மணிரத்னம். அதுவே செகண்ட் ஹாஃபில் வரும்போது எப்போ முடிப்பீங்க அப்படிங்கிற ஒரு சின்ன கேள்வியை வந்து தவிர்க்க முடியலை. பட் இன்னும் அதோடைய லென்த்தை வந்து கம்மி பண்ணியிருக்கலாமோ, ப்ரிடிக்ட் பண்ணக்கூடிய சீன்ஸை வந்து தவிர்த்திருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் வந்து போகுது. அதாவது உட்காந்து பார்க்கக்கூடிய ஆடியன்ஸுக்கு வந்து அடுத்து இந்த சீன் தான் வரும், அடுத்து இந்த இதுதான் நடக்க போகுது அப்படிங்கிறத முன்கூட்டியே இவங்க எல்லாருமே கெஸ் பண்ணி 1 by 1 சொல்கிறப்ப அதோடைய சுவாரஸ்யம் வந்து பார்த்திங்கன்னா அடிபட்டு போகுது. பட் டிப்பிக்கலாக மணிரத்னம் படங்களில் அது இருக்காது. பட் இந்த படத்தில் பொறுத்த வரைக்கும்
படத்துக்கும் புதுசாக டெஃபினட்டாக வந்து அங்கே ஏதோ ஒரு ட்விஸ்ட் உங்களுக்கு இருக்க போகிறதில்ல, அங்கே புதுசாக ஏதோ ஒரு விஷயம் நடக்க போகிறதில்ல. யூஸ்வலாக நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ணது என்னவோ அது அப்படியே ஸ்க்ரீனில் இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து செகண்ட் ஹாஃபில் இருந்ததுனால அந்த மேஜிக்கலான மெஸ்மரைசிங்கான ஃபீல் அப்படிங்கிறது கொஞ்சம் மேஜர் மிஸ்ஸிங்காக நான் ஃபீல் பண்ணேன். பட் டிப்பிக்கலாக ஓவராலாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த படத்துக்கு வந்து ஆக்டர்ஸ் ஒவ்வொருத்தரும் அவங்களோட ரோலை வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. டெக்னிக்கல் டீமை பொறுத்த வரைக்கும் ஏஆர் ரஹ்மானோடைய இசையில் பாடல்கள் வந்து இந்த படத்தை எங்கேயுமே வந்து டிஸ்டர்ப் பண்ணலை. பட் இன்னொரு விஷயம் சொல்லியே ஆகணும், ஊரே அடிச்சுக்கிட்ட முத்தமலை பாட்டு வந்து படத்தில் வந்து வைக்காமே போனது வந்து இது என்ன விதமான ட்விஸ்ட் ஐயா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதன் பிறகு சாங்ஸோட பிளேஸ்மெண்ட்டு அதோட டூரேஷனை வந்து அழகாக வந்து பிளேஸ் பண்ண விதமும் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ பிஜிஎம்மும் வந்து ஏஆர் ரஹ்மானுடைய ஒரு மிகப்பெரிய பக்கபலமாக இந்த படத்துக்கு அமைஞ்சது. ஸ்ரீகர் பிரசாத்தோடைய எடிட்டிங் ரொம்ப கிளியராக இருந்தது. செகண்ட் ஹாஃபோடைய லென்த்தை வந்து கொஞ்சம் அவர் வந்து இன்னும் கன்சிடர் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தோணுது. அதன் பிறகு சினிமாட்டோகிராஃபி ரவி கே சந்திரனுடைய சினிமாட்டோகிராஃபியும் படத்துக்கு வந்து ஒரு புது டோன் கலர் அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்துருக்கு. யூஸ்வலாக வந்து ஒரு கமர்ஷியல் படம் பார்க்குறப்போ ஒரு டோன் இருக்கும், அதே மாதிரி எமோஷ்னலான ஒரு படங்கள் பார்க்குறப்போ ஒரு டோன் வந்து செட் பண்ணியிருப்பாங்க. பட் மணிரத்ன படங்களுக்கு மட்டுமே தான், ரொம்ப சில படங்களுக்கு தான் இந்த ஒரு டோன் வந்து செட் ஆகும். ஸோ அதை வந்து ரவி கே சந்திரன் வந்து இந்த படத்துக்காக வந்து கொண்டு வந்து கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஓவரால் டெக்னிக்கல் டீம் அண்ட் படத்தில் நடித்த எல்லாருமே தங்களுடைய தி பெஸ்ட் இந்த படத்துக்காக உயிரை கொடுத்து பண்ணியிருக்கிறாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி சில விஷயங்கள் மட்டும் அங்கே இங்கே மேஜிக்கலாக ஒர்க் ஆகாமல் போனதை தவிர ஓவரால் மணிரத்னத்துடைய ஸ்டைலில் வந்திருக்கக்கூடிய தக் லைஃபை தேட்டரில் நீங்கள் ஒரு தடவை போய் பார்க்கலாம்.